அந்த வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க. ஏன் வர்றாங்கன்னா அங்கே காட்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிவபிரபாக சித்தயோகி கேரளாவில் சமாதி ஆன பின்னாடி 86 சமாதி ஆகிறாரு. 4 வருஷம் கழித்து ரஷ்யாவில் போய் ஒருத்தருக்கு தேகமாக காட்சி கொடுக்குறாரு. அப்படி அவருக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்த உடனே அவங்க எல்லாம் தேடுறப்ப தான் ஒரு நியூஸ் பேப்பரில் கேரளாவில் ஜீவ சமாதியை பற்றி வருது. பாட்டு நேரடியாக வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் மூட்டை சுவாமிகளும் என்ன கேட்டால் இங்கே ஒரு உடம்பு எடுப்பாங்க, இன்னொரு பக்கமும் எடுப்பாங்க. அது மாதிரி நிறையா பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கும் நிறையா காட்சிகள் கொடுத்துருக்காங்க. இது மகான்கள் சித்தர்கள் கொடுக்குற காட்சிகள் சில விஷயத்தை தான் நம்ம வெளியே பகிர்ந்துக்க முடியும், சில விஷயம் உணர்ந்தலே போய்க்கும். அதனால் கும்பமேளா இந்த மாதிரி போகக்கூடிய இடத்துலையும் சரி காட்சி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நாங்கள் குரு பூஜைக்கு சாமியோடைய ரதம் கொண்டு வருவோம். அந்த ரதத்தில் இருக்கிற திருவுருவச் சிலையில் அவ்வளோ அற்புதமாக சாமி வரக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய காட்சி கொடுத்துருக்காங்க. 100% 1,00,000% நம்பிக்கையாக வேண்டுதலை வைக்கலாம்.